வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த காணொளி வாயிலாக நான் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக பத்மஸ்ரீ விருது அப்படிங்கக்கூடியது இந்தியாவினுடைய மிக சிறந்த உயரிய ஒரு விருது. இது இந்தியர்களுக்குத்தான் வழங்கப்படும். இந்தியாவில் வாழக்கூடியவர்கள் இதில் அவங்க துறைகளில் சாதித்தவர்களுக்கு, அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு, ஆற்றல் மிக்கவர்களுக்கு இந்த விருதினை அவர்களுடைய வாழ்நாளினுடைய மிகப்பெரிய சாதனையாக கருதி இந்த விருதினை வழங்குவார்கள். ஆனால் இந்தியர்களுக்குத்தான் இந்த விருது வழங்கப்படும் என்கின்ற அந்த மரபினை தாண்டி வெளிநாட்டை சார்ந்த ஒரு பெண்மணிக்கு 2018 இந்த விருதினை அளித்தார்கள், பத்மஸ்ரீ விருதை அளித்தார்கள். அந்த பத்மஸ்ரீ விருதை பெற்ற அந்த வெளிநாட்டு பெண்மணி யார், எந்த நாட்டை சார்ந்தவர், எதற்காக அந்த மரபுகளை கூட தாண்டி அந்த விருதினை அவருக்கு வழங்கினார்கள் என்பதைத்தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் காணொளிக்கு செல்வோம். இந்திய அரசின் மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதிற்கான சில விதிகளையெல்லாம் தளர்த்தி அவற்றையெல்லாம் தாண்டி ஒரு வெளிநாட்டு பெண்மணிக்கு இந்த பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அதனை பெற்ற அந்த பெண்மணி யார் என்று பார்ப்போமேயானால் சவுதி அரேபியா நாட்டை சார்ந்த நௌஃபத் மர்வாய் என்கின்ற அந்த பெண்மணிக்குத்தான் 2018 அந்த பத்மஸ்ரீ விருதினை விதிகளை தளர்த்தி இந்திய அரசு வழங்கியது. அப்படி இவங்க வாழ்க்கையில் சாதித்தது என்ன, அப்படி என்னதான் செய்துட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கை சுயசரிதையை புரட்டி பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமான அதிசயமான நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக அவருடைய வாழ்க்கை இருந்தது. இந்த நௌஃபத் மர்வாய், இவருடைய தந்தை முகமது மர்வாய். இந்த முகமது மர்வாய் அவர் மிகச்சிறந்த ஒரு தடகள வீரர், சவுதி அரேபியாவில் மிகச்சிறந்த ஒரு தடகள வீரர். அது மட்டுமல்ல, ஒரு சிறந்த பயிற்சியாளராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் தான் அவருடைய மகள் நௌஃபத் மர்வாய்க்கு அவருடைய 17வது வயதில் சிஸ்டமிக் லூப்பஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நோய், ஒரு கொடூரமான நோய் அவரை தாக்குகின்றது. இந்த நோயினுடைய தீவிரம் என்ன அப்படின்னு சொன்னால், உடலினுடைய பல்வேறு பகுதிகளை ஒன்றாக செயலிழக்க வைத்து கடைசியில் முற்றிலுமாக நம்மை முடக்கி உயிரையே கொடுத்துவிடும். இதுதான் அந்த நோய். இப்படி ஒரு கொடூரமான நோய், கடுமையான நோய். தன் மகளுக்கு வந்த உடனே பதறி போறாரு அந்த முகமது மர்வாய். தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த மருத்துவர்களை எல்லாம் போய் பார்க்குறாங்க. எல்லா மருத்துவர்களுமே பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட கைவிட்டுட்டாங்க. இது பிழைப்பது கஷ்டம், இதை குணமாக்க முடியாத ஒரு நோய், இந்த பெண்ணு ரொம்ப நாள் உயிர் வாழாது என்கின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. கையேறு நிலை என்கின்ற ஒரு நிலைக்கு முகமது மர்வாயும் மகள் நௌஃபத் மர்வாயும் வந்து விடுகின்றார்கள். இனி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் விடலை. அதுக்காக தந்தை இல்லையா, தன்னுடைய இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வச்சு உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளுக்கு செல்கின்றார். எங்கே சிறந்த மருத்துவம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வல்லுநர்களை எல்லாம் பார்த்து தன் மகளையும் கூட்டிட்டு போய் காமிக்கிறாரு. நிறைய பணங்களை செலவழிக்கிறாரு. நிறைய மருத்துவர்கள் பார்க்குறாங்க. பார்த்த பிறகு ஆனால் எல்லோரிடமும் கிடைத்த ஒரே பதில் அதே தான், இது காப்பாற்ற முடியாத, குணமாக்க முடியாத ஒரு நோய், இந்த பெண் பிழைப்பது கஷ்டம் என்று எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. ஒரு விரக்தியான ஒரு நிலை, வெறுமையான ஒரு நிலை, இப்படி ஒரு சோகம் நிறைந்த ஒரு நிலையில்தான் மர்வாயும் நௌஃபத் மர்வாயும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் ஒரு நாள் ஒரு பயணத்தின் போது அந்த முகமது மர்வாய், அந்த தந்தை, ஒரு புத்தகத்தை வாசிக்கின்றார். அது புத்தகம் என்ன புத்தகம் என்று சொன்னால், யோகா என்ற ஒரு அற்புதமான கலை, இந்தியாவினுடைய பாரம்பரிய கலையான யோகா கலையை பற்றிய ஒரு புத்தகம், இந்தியாவில் இருந்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்க அவருக்கு பல ஆச்சரியமான தகவல்கள், செய்திகள் எல்லாம் அதிலிருந்து கிடைக்கின்றது. கூடவே ஒரு நம்பிக்கையும் கிடைக்கின்றது. நோய்களை எல்லாம் எப்படி குணமாக்கலாம், யோகாவின் மூலமாக குணமாக்கலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அந்த முகமது மர்வாய்க்கு அந்த புத்தகம் தருகின்றது. அவர் அப்படியே யோசிக்கிறார், எவ்வளவோ ரூபா செலவழிச்சிட்டோம், எத்தனையோ நாடுகளுக்கு பயணம் செய்துட்டோம், எவ்வளவோ மருத்துவர்களை எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. சரி, கடைசியாக இந்த ஒரு முறையையும் நம் முயற்சி செய்தால் என்ன என்கின்ற ஒரு எண்ணம் அவருக்கு உருவாக்கின்றது. இந்தியாவுக்கு வர்றாரு. இங்கே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த யோகா மையங்களை அணுகிறாரு. யோகா பயிற்சி முறைகளை தன்னுடைய மகளுக்கு அளிக்க ஆரம்பிக்கின்றார். அதே நேரத்தில் கூடவே ஆயுர்வேத சிகிச்சை முறையும் நடக்கின்றது. ரெண்டும் நடக்கின்றது. யோகா நோய் தீர்க்கின்ற அந்த பயிற்சி முறைகளும் ஆயுர்வேத முறைகளும் ஆயுர்வேத சிகிச்சை முறையும் ஒருங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
ஆச்சரியமான ஒரு முடிவு அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது. என்னன்னு சொன்னா, அந்த யாராலும் காப்பாற்ற முடியாது என்று உலகத்தின் பல்வேறு மருத்துவத்தினால் கைவிடப்பட்ட அந்த பெண் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நோயிலிருந்து மீண்டு வருகிறார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் முழுவதுமாக குணமடைகின்றார். ஆரோக்கியமான நிலைக்கு திரும்புகின்றார். மிக இயல்பான பெண்ணாக, ஆரோக்கியமான பெண்ணாக அந்த மர்வாய் மாறிவிடுகின்றார். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தந்தைக்கும் மகளுக்கும். பொதுவாக நமக்கு நோய் குணமாகிட்டு அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்தால என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, மகிழ்ச்சியை கடவுளுக்கு ஒரு நன்றியையும், குணமாக்கிய டாக்டருக்கு ஒரு நன்றியும் சொல்லிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு பதவியை தேடியோ, இல்லைன்னா நமக்கான பணத்தை தேடியோ, நமக்கான பதவியை தேடியோ ஏதோ ஒண்ணுக்காக நம்ம ஓடிடுவோம். அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனா அந்த நௌஃபத் மர்வாய் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதற்கேற்ப அந்த எண்ணம் தான் அவருடைய சிந்தையில் தோன்றியது. எவ்வளவு அற்புதமான ஒரு கலை இந்த யோகா கலை. மிகப்பெரிய மருத்துவத்தினாலேயே கைவிட்ட இந்த நோயை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த யோகா குணப்படுத்துகின்றது என்று சொன்னால், இது எப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த முறையாக இருக்கும். இது இந்தியாவுக்குள்ள மட்டும்தானே இருக்கின்றது, நம்ம சவுதி அரேபியாவுக்குள்ள வரலையே. இது இங்க வந்துன்னு சொன்னா இன்னும் என்னை போல எத்தனை பேர் குணமடைவார்கள், எத்தனை பேர் பலனடைவார்கள். அதை ஏன் நம்ம செய்யக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் அந்த நௌஃபத் மர்வாய்க்கு வருகின்றது. என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, யோகா மையங்கள், சவுதி அரேபியாவில் யோகா மையங்கள் திறக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முன்வரைதலோடு சவுதி அரேபிய அரசினிடம் போய் அனுமதி கேட்கிறாங்க. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் தெரியும், அவங்களுடைய மத நம்பிக்கைகளை தாண்டி எதையுமே அங்கு அவ்வளவு எளிதாக செய்துவிட முடியாது. அந்த அளவிற்கு மதத்தில் பிடித்தமுள்ளவர்கள் அவர்கள். அதனால அவங்களுக்கு எளிதாக அந்த அனுமதி கிடைத்து விடவில்லை. அனுமதி கிடைக்கவில்லை என்பதற்காக அவரும் உடனடியாக பின்வாங்கி விடவும் இல்லை. திரும்ப திரும்ப அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆய்வுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, தரவுகளை சமர்ப்பித்து கொண்டே இருக்கின்றார்கள். அது புறந்தள்ளப்பட்டே கொண்டு இருக்கின்றது. கிட்டத்தட்ட 4 ஆண்டு போராட்டத்திற்கு பின்பு அந்த சவுதி அரேபியாவினுடைய ஒரு இளவரசர் கண்ணில் அது படுகின்றது. அது அவரால் தான், அவர் அதை பார்க்கும் பொழுது அதில் ஏதோ உண்மை இருப்பது போல் அவருக்கு தோன்றுகின்றது. இதில் ஏதோ விஷயம் இருக்கு, இதை நம்ம இங்கே நடத்துவதற்கு அனுமதி கொடுப்போம் என்கின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வருகின்றது. அதன் பிறகுதான் இந்த நௌஃபத் மர்வாய்க்கு யோகா மையத்தை அரேபியாவில் நடத்துவதற்கான அனுமதி அளிக்கப்படுகின்றது. அவங்க யோகா மையத்தை ஆரம்பிக்கிறாங்க. யோகா மையத்தை ஆரம்பித்து உடனே அது வெற்றிகரமாகவும் செயல்படவில்லை. ஏன்னா எளிதாக அங்கே நடத்த முடியாது. மத பழமைவாதிகள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பிற்போக்குவாதிகள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இவங்கள்ட்ட இருந்து பயங்கரமான எதிர்ப்பு, கண்டன குரல்கள் எல்லாம் தோன்றியது. இதையெல்லாம் சமாளித்து, இதையும் தாண்டி அவர் யோகா மையங்களை நடத்த ஆரம்பிக்கின்றார். அந்த யோகாவினுடைய பலன் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்கின்றது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 700 யோகா மையங்களை உலகம் முழுக்க நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயலை இந்த நௌஃபத் மர்வாய் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 10,000த்திற்கு மேற்பட்டவர்கள் இவரிடம் யோகா பயின்றிருக்கின்றார்கள், பயிற்சி பெற்றிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக சவுதி அரேபியா பெண்களிடமே அந்த யோகாவை கொண்டு சேர்த்து அவர்களுக்கும் அதை பயிற்றுவித்து பெருமை யாருக்கு சேரும் என்று சொன்னால் இந்த நௌஃபத் மர்வாய் தன்னுடைய சவுதி அரேபியாவோடு அதை நிறுத்திவிடாமல் உலகம் முழுக்க பல நாடுகளில் யோகா மையத்தை ஆரம்பிக்கின்றார், யோகா கலையை பயிற்றுவிக்கின்றார். இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டீச்சர் அப்படிங்கக்கூடிய பெருமைக்குரியவராக, உலக யோகா ஆசிரியர் அப்படிங்கக்கூடிய ஒரு பெருமைக்குரிய ஒரு பெண்ணாக இந்த சவுதி அரேபியாவை சார்ந்த நௌஃபத் மர்வாய் விளங்குகின்றார்கள் என்று சொன்னால், நம்முடைய அந்த பாரம்பரிய கலையை, யோகா கலையை உலகம் முழுக்க எடுத்து சென்றமைக்காகவும், அது மட்டுமல்ல இன்னைக்கு அந்த சவுதி அரேபியாவில் நம்முடைய வழிபாட்டு தலங்கள், சிவனை, முருகனை, கிருஷ்ணனை வழிபடக்கூடிய வழிபாட்டு தலங்கள் உருவாவதற்கு முக்கிய காரணமான இந்த நிகழ்வுகள் தான், இந்த யோகா மையங்கள் தான். அங்குள்ள சவுதி அரேபியாவினுடைய அந்த மத விதிகளை கொஞ்சம் தளர்த்தி நமக்கும் அனுமதி வழங்கக்கூடிய அளவில் அந்த அரசை மாற்றி காட்டிய பெருமை இந்த யோகாவுக்கு உண்டு. அந்த யோகாவை அங்கே கொண்டு சென்ற பெருமை இந்த நௌஃபத் மர்வாய்க்கு உண்டு. இந்த நௌஃபத் மர்வாய் உலகம் முழுக்க நம்முடைய பாரம்பரிய கலையை, யோகாவை, ஆயுர்வேதத்தை கொண்டு சென்றமைக்காக
அவரை பாராட்டி நம்முடைய அரசு 2018 இவருக்கு பத்மஸ்ரீ விருதினை விதிகளை எல்லாம் தளர்த்தி கொடுத்தது என்று சொன்னால் நிச்சயமாக இது அத்தனைக்கும் தகுதியானவர் நௌஃபத் மர்வாய்.